ஹலோ ஆல், வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. நம்ம க்ரௌன் அகாடமியில் யூஜிடிஆர்பிக்கான பேட்ச் வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்மளோட யூஜிடிஆர்பி பேட்ச்சில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட அகாடமி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து யூஜிடிஆர்பியோட சிலபஸ்ல இருக்கிற யூனிட் நம்பர் 2 கிளைமட்டாலஜி காலநிலையியல்ல சாப்டர் 5 பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட், நாலேஜ் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் லைக் அ கிளவுட் வித்தவுட் ரெயின். நமக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் அதை பயன்படுத்தாம இருக்கும்போது அது மழை துளி இல்லாத மேகம் மாதிரி, நோ யூஸ். யாருக்கும் எந்த பயனும் இல்லை, நமக்கும் எந்த பயனும் இல்லை. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அறிவை சேர்த்து வைக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறிவை டெவலப் பண்ணிக்கிறோமோ அதை விட அதிகமாக அதை யூஸ் பண்ணணும், அதை ஆக்ஷனில் நம்ம வெளிக்காட்டணும். ஸோ நம்மளோட அறிவை வந்துட்டு பூட்டியே வைக்காமல் எப்போவும் வெளிக்காட்டிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது மழை இல்லாத மேகம் மாதிரி பயனற்று போயிடும். இதுதான் என்னோட கோட். இதில் நான் வந்துட்டு பர்டிகுலராக ரெயின்ன்ற வேர்டு வரணுன்றதுக்காகவே கொஞ்சம் நேரமாக தேடிட்டு இருந்தேன், ஒரு கோட் நல்ல கோட் கிடைக்குமான்னு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படி, நம்மளோட சாப்டர் அப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து மான்சூன், பருவக்காற்று பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மான்சூன்னாவே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வருது நல்ல காற்று, அது எல்லாத்தையும் தாண்டி மழை இல்லைங்களா? மழை இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் ஜீவிக்க முடியாது அண்ட் சர்வே பண்ண முடியாது, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இன்னையோட டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சின்ன கோட் பார்த்துட்டு உள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரிவைலிங் விண்ட்ஸ் பார்த்தோம், முதன்மை காற்றுகள், பிரைமரி விண்ட்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, அதை பார்த்தோம். அட்மாஸ்பியரிக்குடைய பொது சுழற்சி வகைகள் பார்த்தோம், ஜெனரல் சர்க்குலேஷன், அப்புறம் காற்று மண்டலங்கள் பார்த்தோம், என்னென்ன மாதிரியான காற்று மண்டலங்கள் இருக்குன்னு. அண்ட் அடுத்து அந்த காற்று மண்டலங்களுடைய சீசனல் ஷிஃப்டிங் பார்த்தோம், எந்தெந்த சீசன்ல எந்தெந்த டைரக்ஷன்ல என்னென்ன ஹெமிஸ்பியருக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுவே இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு லேட்டிடியூட் வைஸ் பார்த்தோம், லேட்டிடியூடை பேஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்ததான் வந்துட்டு லாங்கிடியூடை பேஸ் பண்ணி பார்த்தோம், லாங்கிடியூடை பேஸ் பண்ணி எப்படி வந்து வேறுபடுது, அதோட இடப்பெயர்ச்சி எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஜெனரல் சர்க்குலேஷன் பார்த்தோம், 3 செல் இருக்கு, ஹார்ட்லி செல், ஃபெரல் செல், அப்புறம் போலார் செல், அந்த 3 செல் பற்றி பார்த்தோம். லாஸ்ட்ல ஜெட் ஸ்ட்ரீம் பற்றி பார்த்தோம். ஜெட் ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, 10 நிமிஷம் போதும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அதில் நிறைய ஹிண்ட் இருக்கு, நிறைய நோட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் எடுக்கணும், படிக்கணும். இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் நம்பர் 6 பருவக்காற்று, சீசனல் விண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சீசனல் விண்டுனாவே 2 விண்டு இருக்கு, ஒன்னு வந்து சைக்ளோன், இன்னொன்னு மான்சூன். இதுல நம்ம அதிகமா பார்க்க போறது மான்சூன் பத்தி தான். சைக்ளோன்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பருவக்காற்று எப்படி தோன்றுது, ஃபர்ஸ்ட் மான்சூன்னா என்னன்னு பார்ப்போம் ஒரு பேசிக்கா. அப்புறம் வந்துட்டு மான்சூன் எப்படி தோன்றுது, அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள் இருக்கு, அது பார்ப்போம். மான்சூன்னாவே அதுல ரொம்ப ஃபேமஸான மான்சூன் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மான்சூன் எதுனா கிழக்கு ஆசியாவுடைய மான்சூன், ஈஸ்ட் ஏஷியன் மான்சூன், இல்லை ஏஷியன் மான்சூன் சொல்லுவாங்க. அதில் பர்டிகுலராக இந்தியன் மான்சூன். இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு நியூஸ் என்னன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு மான்சூன் பற்றி படிக்கிறாங்க அப்படின்னாலே அது இந்தியன் மான்சூனை தான் எடுத்து படிப்பாங்க. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும், ஜப்பானாக இருந்தாலும், இல்லை யூரோப்பு, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த எல்லா இடத்துலையுமே மான்சூன் இருக்கு. ஆனாலும் மான்சூன் பற்றி படிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இந்தியன் மான்சூனை தான் பேஸ் பண்ணி படிப்பாங்க. இந்தியன் மான்சூன் படிச்சாதான் மான்சூனுடைய மொத்த கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற மான்சூன்ல ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாம போகும். கேரக்டரிஸ்டிக்னு சொல்றது கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம், அந்த கண்டிஷன்ஸ் இல்லாம போகலாம். ஆனா இந்தியன் மான்சூன்ல இந்த எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கும், பிளஸ் இந்தியன் மான்சூன் குறித்தான மொத்த ஒரு தன்மையும் அது இந்தியன் மான்சூன்ல இருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ரிசர்ச் பண்றவங்களா இருக்கலாம், ஸ்காலர்ஸா இருக்கலாம், மான்சூன் பத்தி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் இந்தியன் மான்சூனை பத்தி தான் தெரிஞ்சுப்பாங்க. அதை பத்தி பார்ப்போம். மான்சூன் பர்ஸ்ட், பருவக்காற்று வெடித்தல், அதை பத்தி பார்ப்போம், எப்படி வெடிக்குது, அதால என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்ப்போம். அப்புறம் பருவக்காற்று வீசக்கூடிய மற்ற பிற பகுதிகள், இந்த 2 தானே நம்ம பார்க்குறோம். இது இல்லாம அமெரிக்கா இருக்கு, யூரோப் இருக்கு, அப்புறம் ஆஸ்திரேலியா இருக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாஸ்ல மான்சூன் வரும், அதை பார்ப்போம். கடைசியில வந்துட்டு மான்சூன் கிளைமேட்டோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்த்துட்டு லாஸ்டா ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்து இந்த செஷனை வந்துட்டு நம்ம எண்ட் பண்ணிப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக்கான ஒரு சாப்டர் இது. அண்ட் நம்ம எல்லாருமே நம்ம ஜியாகிரபி அப்படின்னு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்தாலே நம்மள இதான் ஜியாகிரபின்னு ஏமாத்தி வச்சிருக்கிறதுல ஒன் ஆஃப் த டாபிக் வந்து மான்சூன் தான்.
இந்தியன் மான்சூன். நார்மலாவே மான்சூன் சொல்லி ஏமாத்தி வச்சிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். ஜியாகிரபி தான், மழை வரும், வெயில் அடிக்கும், ப்ரெஷர் பெல்ட். ப்ரெஷர் பெல்ட் கூட நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்க மாட்டோம், யூஜிலாம் படிச்சிருக்க மாட்டோம் பெருசா. இதுதான் பிசிக்கல் ஜியாகிரபி தான் ஜியாகிரபி, அவ்வளவுதான். இதை தவிர்த்து வேற எதுவும் இல்லைன்ற அளவுக்கு நம்பி உள்ள போய் கால் எடுத்து வச்சிருப்போம். அதுல நம்மள ஏமாத்தின ஒரு முக்கியமான டாபிக்ல ஒண்ணு இந்த மான்சூன். மான்சூன் சீசனல் விண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சீசனல் விண்ட்ஸ் பார்ப்போம். சீசனல் விண்ட்னா அதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு சூறாவளி, இன்னொன்னு வந்துட்டு சாரி சீசனல் விண்ட்ஸ். சீசனல் விண்ட் எதுக்குள்ள வரும்னா இந்த செகண்டரி விண்ட்ஸ்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஈஸ்டர்லீஸ், வெஸ்டர்லீஸ், அப்புறம் வந்துட்டு ட்ரேட் விண்ட், இது எல்லாமே வந்து பிரைமரி விண்ட், ப்ரிவேலிங் விண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து செகண்டரி விண்டு, அப்புறம் லோக்கல் விண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. செகண்டரி விண்டுக்குள்ள தான் இந்த சீசனல் விண்டும் வரும், பிளஸ் சூறாவளி, எதிர் சூறாவளி அதெல்லாம் வரும். இந்த சீசனல் விண்டுக்குள்ள பருவக்காற்று வரும், அதாவது மான்சூன் பருவக்காற்று வரும். அது மட்டும் இல்லாம மலை காற்று, கடல் காற்று, பள்ளத்தாக்கு காற்று, நிலக்காற்று, இது எல்லாமே வந்துட்டு அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு சில காற்றுகள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மௌசம். மௌசம் அப்படின்ற வேர்டு, அது வந்து ஒரு அரபிக் வேர்டு. அந்த அரபிக் வேர்ட்ல இருந்து தான் மான்சூன் அப்படின்ற வேர்டு வந்து வந்துச்சு. மௌசம் அப்படின்ற வேர்டு, அரபிக் வேர்டுக்கு பருவம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த வேர்டு கேட்டிருக்காங்க. செட்டு நம்ம டிஎன் செட்ல அண்ட் டிஎன்பிஎஸ்சில நிறைய கொஷின்ஸ்ல மௌசம்ன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. இல்லைன்னா பருவம் அப்படின்ற வார்த்தை வந்து எந்த மொழி சொல்லுல இருந்து உருவானது, அதோடைய வேர் சொல் எந்த மொழின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அதோட வேர் சொல் எதுன்னு கேட்பாங்க. அதோட வேர் சொல்லையே கொடுத்துட்டு இது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய இருக்கு. இதுக்கு வந்து மான்சூன், மௌசம்னு எப்படி பேர் வச்சாங்கன்னா, அரபிக் கடல்ல இருந்து, அரேபியன் சீல இருந்து இந்தியாவை நோக்கி வர காத்து 6 மாசத்துக்கு வந்து தென்மேற்குலயும், அடுத்த 6 மாசத்துக்கு அடுத்த ஆப்போசிட் ரிவர்ஸ் ஆகி வடகிழக்குல இருந்து இந்த காத்து வீசுதுன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அரேபியன் மாலுமிகள் கண்டுபிடிச்சாங்க. அதனால அவங்க லாங்குவேஜ்லயே மான்சூன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. இது வந்து பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான திசையில மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடைய மாற்றம் ஒரு டைம் ஒரு பருவத்துக்கும் 180 டிகிரில அதோட மாற்றங்கள் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டிகிரியை வந்துட்டு வேற ஒரு ரூல் படி வேற ஒரு டிகிரியா மாத்தினாங்க. அது என்னன்னு கீழே பார்க்கலாம். இப்படி மாத்தி வச்சிருந்தாங்க. நம்ம முன்னாடி பார்த்ததான் பருவக்காற்று, சூறாவளி, இது ரெண்டுமே செகண்டரி விண்ட், அப்படி இல்லைன்னா ரீஜனல் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வட்டார காற்றுகள். இப்போ மான்சூன் விண்ட் எப்படி உருவாகுதுன்னா ரொம்ப சிம்பிள். கோடை காலத்துல, அதாவது சம்மர்ல என்ன ஆகும், இங்க லேண்ட் இருக்கு, இங்க வந்து ஓஷன் இருக்கு சம்மர்ல. அப்போ இதுல என்ன ஆகும்னா லேண்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமா இழுத்துக்கும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இங்க லோ ப்ரெஷர் உருவாகும். இங்க வந்துட்டு லோ டெம்பரேச்சர் இருக்கும், ஸோ ஹை ப்ரெஷர் இருக்கும். ஹை ப்ரெஷர் இருந்தா என்ன, லோ ப்ரெஷர் இருக்கிற இடத்த நோக்கி காத்தடிக்கணும் இல்லைங்களா. ஸோ கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி காத்தடிக்கும். இதை வந்துட்டு இப்படி உருவாகிறது ஒரு வித காத்துனும். இதுவே இன் விண்டர்ல இங்க வந்துட்டு ஹை ப்ரெஷர் ஆயிரும், கடல்ல லோ ப்ரெஷர் ஆயிரும். ஸோ இங்க இருந்து இங்க காத்தடிக்கும், அதாவது நிலத்துல இருந்து கடல்ல நோக்கி காத்தடிக்கும். இந்த மாதிரியான வேரியேஷன் எப்போ நடக்கும்னா சம்மர்ல வந்துட்டு நிலத்துல அதிகமா வெப்பமடைஞ்சு தாழ்வழுத்தம் உருவாகிறதுல கடல்ல இருந்து காத்தடிக்கிறதையும், இதுவே வின்டர் டைம்ல நிலம் வந்து அதிகமா வெப்பத்தை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி அது கோல்ட் ஆயிரும். ஸோ ஹை ப்ரெஷர் வந்து கடல் வந்து அதிகமான வெப்பத்தை ஈர்த்து வச்சுக்கிறதால ஹை ப்ரெஷர் ஆகி அங்க வந்து காத்தடிக்கிறதையும், இந்த மாதிரியான நிகழ்வு மாறி மாறி நடக்கும் இல்லைங்களா. அதுதான் வந்துட்டு மான்சூன் விண்ட். அந்த மாதிரி மாறி மாறி வீசுற விண்டை தான் மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விண்ட் வந்து இன் விண்டர் வட கிழக்கு திசையிலிருந்து வீசும். இன் சம்மர் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். இப்படி ரிவர்ஸ் ஆகிற விண்ட், ரிவர்சல் விண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னடைகிற காத்து, ரிவர்சல் விண்ட்ஸ், பின்னடைகிற காத்துக்கு பேரு தான் மான்சூன் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு மான்சூனுக்கு. ஆனால் அது மட்டுமே ஒரு கிரைட்டீரியா கிடையாது. அதாவது இப்படி ரிவர்ஸ் ஆகிற எல்லா விண்டுமே வந்து மான்சூன் விண்டுன்னு நம்மளால சொல்ல முடியாது. நிறைய விண்ட்ஸ் வந்து வரும், திரும்ப இப்போ ஒரு 6 மாசம் வீசும், இல்லை ஒரு 2 மாசம் வீசும், திரும்ப வேற டைரக்ஷன்ல இருந்து அதே விண்டு வீசும். அதுக்கு பேரு ரிவர்சல் விண்ட். அப்படி ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கு பேரு மான்சூன் விண்டு கிடையாது. அதோட முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, நிலமும் நீரும் வெப்பம் அடையணும், அதாவது டிஃப்ரெண்டான ஹீட்டிங் இருக்கணும், ஹீட்டிங் அண்ட் கூலிங் இருக்கணும். எங்கன்னா லேண்ட் அண்ட் வாட்டருக்கு நடுவுல. இப்படி இருக்கிறதால ஏற்படுற விண்டு சிஸ்டம் தான் நம்ம மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, சாங் சியாச் அப்படின்னு ஒருத்தர், சாங்
சியா அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மான்சூன் வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ல ஃப்ளோ ஆகுற பொது வளிமண்டல சுழற்சி. அதாவது நம்மளுடைய சர்ஃபேஸ் ஏரியால, நம்மளுடைய புவியோட மேற்பரப்புல வந்துட்டு வீசக்கூடிய ஒரு வளிமண்டல பொது சுழற்சி காத்து தான் மான்சூன். இந்த மான்சூன் வீசும்போது நல்ல கிளியரான விண்ட் இருக்கும். அந்த விண்ட் ரொம்ப டாமினண்டா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படி வந்து வீசுற ஒரு டைரக்ஷனை வச்சு அதுக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அது மட்டும் முக்கியம் இல்லாம அது எப்போ வீசுனா வின்டர் அண்ட் சம்மர், சம்மர் அண்ட் வின்டர் அப்படின்ட்டு, வின்டர் டு சம்மர், சம்மர் டு வின்டர் அப்படின்னு மாத்தி மாத்தி ஹீட் லேண்ட் வந்து ஹீட் அண்ட் கூல் ஆகிக்கிறதால இந்த விண்ட் வந்து உருவாகி வீசுற காத்துக்கு பேர் தான் மான்சூன் அப்படின்னு சொன்னது யாருன்னா சாங் சியா இச் அப்படின்றவர். இன்னொருத்தர் ஒன்று சொல்லியிருந்தாரு, நியூ வோல்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நியூ வோல்ட் அப்படின்றவர் என்ன சொன்னார்னா, மான்சூன் விண்டுக்கு சீசனல் ரிவர்சல் மட்டும் ஒரு ஒரு காரணம் கிடையாது, ஒரு கிரைட்டீரியா கிடையாது. அதை விட ஒரு முக்கியமான கிரைட்டீரியா என்னன்னா, மினிமமா ஒரு நம்பர் ஆஃப் டிகிரி, ஒரு நம்பர் ஆஃப் கோணத்துல, ஒரு கோண நம்பர்ல அந்த காத்து வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கணும், அதாவது டேர்ன் ஓவர் ஆயிருக்கணும். அந்த மினிமமான நம்பர் என்னன்னா 120 டிகிரி. 120 டிகிரிக்கு மினிமம், குறைஞ்சபட்சம் அது டேர்ன் ஆகி அந்த காத்து வீசுது அப்படின்னா அதுக்கு பேரு தான் மான்சூன் விண்டு, பருவக்காற்று அப்படின்னு சொன்னது யாருன்னா நியூ வோல்ட். நான் கண்டிப்பா கேட்பாங்க, ஸ்பெல்லிங் தெரியலனாலும் NIEUWOLT, நியூ வோல்ட் அப்படின்றவர் சேர்த்து தான் வரும். இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகி தான் வரும், ஜாயின் ஆகி தான் வரும். அவர் தான் இந்த ஒரு இப்படி ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு இப்படி ஒரு தகுதி இருக்கு அப்படின்றத சொன்னது நியூ வோல்ட் அப்படின்றவர். கோடை காலத்துல கடல்ல இருந்து வீசுற காத்து வந்து கொஞ்சம் ஹீட்டாகவும் பிளஸ் மாய்ஸ்சராகவும் இருக்கும். சம்மர்ல வீசுற காத்து கொஞ்சம் ஹீட்டாகவும் பிளஸ் மாய்ஸ்சராகவும் இருக்கும். இது வின்டர்ல வீசுற காத்து ட்ரையா இருக்கும். குளிர்காலத்துல வீசுற காத்து ட்ரையா இருக்கும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கடல்ல இருந்து வீசுற காத்து வெப்பமாகவும் ஈரப்பதமிக்க காத்தாவும் இருக்கும். நிலத்துல இருந்து கடலை நோக்கி வீசுற காத்து, குளிர்காலத்துல வீசுற காத்து ட்ரை விண்டா இருக்கும் அப்படின்றது அதோடைய ஒரு சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், மான்சூனோட சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பருவ காத்துடைய ஆரிஜின் பத்தி இருக்கிற ஒரு சில தியரிஸ், கோட்பாடுகள். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சிலது இருக்கு. அது என்னன்னா கான்செப்ட் ஆஃப் மான்சூன், மான்சூனுடைய ஒரு சில கருத்துக்கள். இதை ஏன் நோட்ஸ்ல ஆட் பண்ணலன்னா, இது ஜஸ்ட் ஃபார் தியரி தான், இதுல இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஒழிய அதுக்கு அடுத்து இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் புரியும். இதுல ஆட் பண்ணா ரொம்ப ஹெவியா இருக்கும். இதெல்லாம் ஏன் வந்துட்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நீங்க யோசிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை கொடுக்கல. பட் பாடம் நடத்தும் போது கண்டிப்பா இதை நடத்தணுன்றதுக்காகவே இது பெண்டிங்ல வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தது. ஒரு ஒரு 5 கான்செப்ட் இருக்கு. அந்த 5 கான்செப்ட் மான்சூன் பருவக்காற்று உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான 5 கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு சாப்டரே ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து 2 to 3 கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, நம்பர் 1 நிலம் நீரோட ஹீட் அண்ட் கூலிங் டிஃப்ரென்ஷியேட் தான். இப்போ வந்துட்டு லேண்டும் ஹீட்டும் வந்து வேற வேற மாதிரி கூல் ஆகும், வேற வேற மாதிரி ஹீட் ஆகும் இல்லைங்களா. லேண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமா ஹீட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா வந்து ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு சீக்கிரம் கூல் ஆயிரும். வாட்டர் வந்து அதோடைய லேட்டன்ட் ஹீட் ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, பொறுமையா தான் ஹீட் ஆகும், அந்த மாதிரி பொறுமையா தான் ரெடியூஸ் பண்ணும். இதெல்லாம் நமக்கு யூஜி படிக்கும் போது கண்டிப்பா இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. 2 அடுப்புல வந்துட்டு ஒரு தோசைக்கல்லும் ஒரு பாத்திரத்துக்கு ஃபுல்லா தண்ணியும் வச்சா தோசைக்கல்ல வந்து சீக்கிரம் ஹீட் ஆயிரும். சீக்கிரம் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு பாத்திரத்துல இருக்க தண்ணி வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது டக்குன்னு கொதிக்காது, கொஞ்சம் லேட்டா தான் ஹீட் ஆகும். அதையே எடுத்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு வந்தாலும் ஈவினிங் வீட்டுக்கு வந்தா கூட அந்த தோசைக்கல்ல சில்லுன்னு ஆயிரும். ஆனா அந்த பாத்திரத்துல இருக்க தண்ணி வந்து நம்ம ஈவினிங் வந்து தொட்டு பார்த்தாலும் அது வார்மாவே இருக்கும், கதகதப்பா. ஏன்னா அது வந்து பொறுமையா தான் அதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் வாட்டர். இது வந்து வாட்டரோட தன்மை, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது காரணம் அதோடைய உள்ளுறை வெப்பம் வந்து ஜாஸ்தி வாட்டருக்கு, லேண்டுக்கு வந்து கம்மி. இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி இப்படி மாறி மாறி ஹீட் அண்ட் கோல் ஆகுறதால டியூரிங் சம்மர் அப்போ நிலம் வந்து லோ ப்ரெஷர்ல இருக்கும். ஏன்னா அங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஸோ லோ ப்ரெஷர்ல இருக்கும். இப்படி லோ ப்ரெஷர்ல இருக்கும்போது அந்த சம்மர் டைம்ல கடல்ல வந்து டெம்பரேச்சர் லோவாகவும் ப்ரெஷர் வந்து ஹையாகவும் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரை நோக்கி காத்து வீசணுன்றதுதான் நியதி. அப்போ கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி சம்மர்ல காத்து வீசும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அப்படியே வின்டர்ல இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணது ஒரு லேண்டு அவ்வளோக்குள்ள சீக்கிரமா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும். அப்போ ரெடியூஸ் பண்றதால வின்டர்ல லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் லேண்டில் இருக்கும். அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் வந்து கடல்ல இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ அந்த விண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி
கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசின காத்து இன் சம்மர்ல அப்படியே ரிவர்ஸ் ஆகி நிலத்துல இருந்து கடலை நோக்கி காத்து வீச ஆரம்பிக்கும் விண்டர்ல. இதை வந்து ஒரு சீசன் விண்டாவும் அதை ஒரு சீசன் விண்டாவும் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து சீசனல் ஷிஃப்ட் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட். ப்ரெஷர் பெல்ட்டோட சீசனல் ஷிஃப்ட் நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஐடிசிசெட் வந்து இன் சம்மர்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லயும் இன் விண்டர்ல சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் மூவ் ஆயிட்டே இருக்கும். எதுக்கு? எப்படி? சன்னோடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சன்னு வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்துட்டு கடகரேகையில சம்மர்ல போய் நிற்கும் ஜூன்ல, டிசம்பர்ல வந்துட்டு மகர ரேகைக்கு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் பெல்ட்டும் ஷிஃப்ட் ஆகுன்றது நம்ம ப்ரெஷர் பெல்ட் பார்த்தப்ப பார்த்தோம். இது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம். ரோல் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் ஸ்ட்ரீமோட ரோல் அது என்னன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபோர்த் ஒன் ஓரோகிராஃபிக் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது மலையோட தடுப்பு, மவுண்டன் பேரியர்ஸ். மலையை இப்போ ஒரு காத்தடிக்குது, மழை தடுத்து அந்த இடத்துல மழை வரும். இது எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியும். தென்மேற்கு பருவக்காற்று வீசும்போது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில அது பட்டு அந்த இடத்துல ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். கேரளா, கர்நாடகா, மும்பை, கோவா இந்த மாதிரியான இடம் அதிகமான ரெயின்ஃபால் வாங்குறதுக்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைன்றது நமக்கு தெரியும். அது இது லாஸ்ட் ஒன் கோரியாலிஸ் ஃபோர்ஸ். கோரியாலிஸ் ஃபோர்ஸ் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி மான்சூனுடைய கான்செப்ட்ல வந்துச்சுன்றது இப்போ பின்னாடி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கோரியாலிஸ் ஃபோர்ஸால. ஏன்னா கோரியாலிஸ் ஃபோர்ஸ் கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு டைரக்ஷன்ல அடிக்கிற காத்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் போது வேற ஒரு டைரக்ஷன்ல மாறிடுது. அது வந்துட்டு நமக்கு மான்சூன் விண்டா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது இப்போ மான்சூன் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த 5 கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப மஸ்டான கான்செப்ட்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டாலே மான்சூன்ல பாதி கொஸ்டின் படிச்ச மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும்தான் மான்சூன் படிக்க முடியும், மனப்பாடம் பண்ணவே முடியாது. இதுல மனப்பாடம் பண்றது தோ இந்த தியரிஸ் யார் கொடுத்தா, எந்த வருஷம் கொடுத்தாங்க, அவ்வளவுதான் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து போனா இவர் என்ன சொன்னாரு, ஹீட் பத்தி சொன்னாரு, இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு ஒரு லைன்ல தான் பார்க்க முடியும். அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். மனப்பாடம் பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை, தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம தியரிக்குள்ள போலாம். மொத்தம் 3 தியரி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் தியரி தெர்மல் தியரி, அப்படி இல்லைன்னா ஹாலிஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஹாலிஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எல்லாமே இந்தியன் மான்சூன் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு கூறு தான். நம்ம இந்தியன் மான்சூன் பார்க்கும்போது இந்தியன் ஜியோகிராஃபிலையும் பார்ப்போம், இதுலயும் பார்ப்போம். அது ஒரு முக்கியமான கூறு. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஹாலிங்கிறவர் 1686ல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கோட்பாடு வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த கோட்பாடுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றும் இல்லை, இவ்வளவு நேரம் பார்த்துதான் நிலமும் நீரும் வேற வேற அளவுல வெப்பமாகும். அப்படி வெப்பமாகும் போது ஏற்படுற காத்து தான் பருவக்காற்று. கோடை காலத்துல சம்மர்ல வந்து ஆசிய கண்டம் சீக்கிரமா வெப்பமாயிரும். ஸோ அங்க லோ ப்ரெஷர் இருக்கும். இப்படி லோ ப்ரெஷர் இருக்கிற நேரத்துல ஓஷன்ல வந்துட்டு ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அது லோவா ஹீட் ஆகும். அங்கிருந்து இங்க காத்தடிக்கும். அதை வந்துட்டு நம்ம வந்து அது எதனால காத்தடிக்குது, ப்ரெஷர் கிரேடியன்டால, அழுத்த சரிவால காத்தடிக்கும். அப்ப காத்தடிக்கும் போது அங்க ஏற்படுற காத்து நம்ம தென்மேற்கு காத்துன்னு சொல்லுவோம். இதுவே அப்படியே வின்டர் டைம்ல இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்போ வந்துட்டு நிலத்துல இருந்து கடல் நோக்கி காத்தடிக்கும். அப்போ இருக்கிற காத்தை வந்துட்டு நம்ம குளிர்கால பருவ காற்றுன்னு சொல்லுவோம். சம்மர்ல இருக்க காற்றுக்கு பேரு கோடைகால பருவ காற்று. இத ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கேட்பாங்கன்னா, கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசுற காத்து எதுன்னு கேட்பாங்க, அது கோடைகால பருவ காற்று. நிலத்துல இருந்து கடலை நோக்கி வீசுற காத்து எதுனா அது குளிர்கால பருவ காற்று. அப்படிதான் இங்க இருக்கும். நான் சொன்ன கதை தான் இங்க இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இந்த கருத்தை வந்து ஏஞ்சன் ஹேண்ட், கொப்பன், பையர்ஸ் இந்த மாதிரியான நிறைய அறிஞர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் மில்லர் அப்படின்றவர் வந்துட்டு இந்த பருவக்காற்று கொஞ்சம் சிக்கலா இருக்கு, இதோட தோற்றம் வந்துட்டு இதோட ஆர்ஜின் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லி மில்லர் வந்து சொல்லியிருந்தாரு.